வியூவர்ஸ் எப்படி இருக்குது? 4 நாளைக்கு கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால செடிகளை எதுவுமே கவனிக்க முடியல. காலையில் டியூட்டிக்கு வர்றது, வீட்டுக்கு திரும்பி வர்றதும், அப்புறம் வீட்டு வேலைகளை கவனிக்க மட்டும்தான் டைம் இருக்குது. ஏன்னா நம்ம பெங்களூர் இருக்கிறனால மழை பெஞ்சான்னா இங்கே டிராஃபிக்கில் மழையில் மிதக்கிறத விட டிராஃபிக்கில் தான் மிதக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே 5 மணிக்கு வீட்டுக்கு வர்ற நிலமையில இந்த மழை இருந்தால் 7-7:30 தான் வீட்டுக்கு வர முடியும், அந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்து செடிகளை எதுவுமே பராமரிக்க முடியல. ஸோ இன்றைக்கி டே ஆஃப் கிடச்சனால காலையிலே செடி பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் என்னோடய கொடி ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளவர்ஸும் முழுசாகவே விரிஞ்சிடுச்சு. ஆனால் அதை கட் பண்ணி விடல, ஏன்னா முழுமையாக அதோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் கீழே விழுந்த அப்புறம் நான் ப்ரூன் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கொத்தா ரொம்பவே பூக்கள் இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு ஒயிட்டு, நம்மளுக்கு ஒரு நாடன் ஒயிட் ரோஸ் தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஒரு மைனஸ் நடந்துச்சு. என்னென்னா உரங்கள் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாக்கிட்டேன். ஏன்னா மழையெல்லாம் வந்துட்டு இருக்கிறனால நான் ப்ரூன் பண்ணி மட்டும்தான் விட்டார், ஷார்ட் ப்ரௌனிங் பண்ணி விட்டுருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா நான் உரங்கள் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாக்கிட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் நிறைய உரங்கள் கொடுத்தேன், இந்த டைம் நான் உரங்கள் கொடுக்குறது கொஞ்சம் கேப் விட்டுருக்குறேன். ஏன்னா நிறைய உரங்கள் கொடுத்தா அது உரம் இல்லாமல் வருமா, எப்படி பூக்கள் பூக்குதான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக விட்டுருக்குறேன். ஆனால் புதிய நிறைய தளர்கள் வருது, பார்க்கலாம். அந்த மாதிரி உரங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் பூக்கும். ஆனால் உரங்கள்னா எல்லா உரத்தையும் நிறுத்தலைங்க. நான் இன்டர்மீடியண்ட்டாக நான் கொடுத்துட்டே இருப்பேன், 3 days. இப்போ மழை பெஞ்சனால நான் அது கொடுக்காமல் இருக்கிறேன். ஏன்னா நிறைய லிக்விட்லேயே நம்ம ஊற்றிட்டு இருந்த இந்த மழை தண்ணியும் நம்மளோட நார்மல் தண்ணி எல்லாம் சேர்ந்து ரொம்ப செடிகள் எல்லாம் பாதிக்கிறதுக்கு, அழுகி போகிறது, வேர்கள் அழுகிறதுக்கெல்லாம் சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது கொஞ்சம் நிறுத்தியிருக்கு. நம்ம மழையே நல்ல ஒரு உரம் தான். ஸோ அதனால் மழை தண்ணியிலேயே நிறைய தளர்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.